ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். மேட்ச் இருக்குல்ல செவ்வாய்க்கிழமை, சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் டெல்லியில். எஸ், ரெண்டு டீமுமே 4 ஜெயிச்சு 5 தோத்து 6th and 7th ரேங்க்ல இருக்காங்க. ஜஸ்ட் 2 ரைட் தான் டிஃபர் பண்ணுது. எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல், குஜராத் டைட்டன்ஸ். என்னாச்சு இவங்களுக்கு? 3rd, 4th, 5th இருக்கட்டும். இவங்க 6 வின்னு, 12 பாயிண்ட். பட் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாட்டாங்க, 10 மேட்ச். செவ்வாய்க்கிழமை சிஎஸ்கே ஜெயிச்சா 10 பாயிண்ட் ஏறுமே தவிர ரேங்க்ல அங்கே தான் இருப்பாங்க. நெட் ரன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகும். பார்க்கலாம் போக போகன்னு. சிஎஸ்கே வந்து கம்மிங் வித் பிக் கான்ஃபிடென்ஸ். ஆமாம், 2 பெரிய கான்ஃபிடென்ஸ் சிஎஸ்கேக்கு. அப்படி என்னப்பா 2 கான்ஃபிடென்ஸ் கேட்பீங்க? சொல்கிறேன். 2 வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்கல்ல இந்த சீசன், தோனி இல்லாமையா. ஒன்று மும்பைலேயோ ஒன்று சேப்பாக்லேயோ இருக்கட்டும்னா. அது மட்டும் இல்லை, இந்த டெல்லி கேபிட்டல்கிட்டே ஜெயிச்சோம். ஃபஸ்ட்டு வின்ன சிஎஸ்கேக்கு இந்த சீசன் டெல்லி கேபிட்டல்கிட்ட தான், 23 ரனில் சேப்பாக்கில். ஸோ இது 2 கான்ஃபிடென்ட் பூஸ்ட் தானே. அதை தான் சொல்கிறேன், 2 கான்ஃபிடென்ட்டாக வராங்க அவங்கன்னு. இப்போ டெல்லி கான்ஃபிடென்ட் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது கான்ஃபிடென்ட். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்ன? போன மேட்ச் 226 சேஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக. ஆமாம். அண்ட் கேஎல் ராகுல்லாம் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கெல்லாம் பிரமாதமாக விளையாண்டா. மிச்சல் ஸ்டார்க் வேறு வந்துட்டாரா? யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் கடற்கடன் பார்த்துருவோம் பேட்டிங். மெயினாக உங்களுக்கு டெல்லியில் கேஎல் ராகுலை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே போதும். ஆமாம், டு ஸ்டார்ட் வித் சொல்கிறேன். கேஎல் ராகுல் இஸ் 1 person. 150 டேடி 100 அடிச்சாருங்க, 180 ஏதோ ஒரு மேட்ச்சில். அவர் கேஎல் ராகுல் வந்து 433 ரன் அடிச்சிருக்காரு. அவங்களுக்கு 350, 100, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 185. அடுத்த பெஸ்ட் அவங்களுக்கு ட்ரைஸ்டன் ஸ்டப் 219 ரன்னு. அண்ட் நிஷாங்கா 209 ரன்னு. சமீர் ரிஸ்வி 209, நிதிஷ் ராணா 202, டேவிட் மில்லர் 123. இவங்களால லாங் இன்னிங்ஸ் விளையாட முடியாது. ஒரு கேமியை வந்துட்டு ஒரு குயிக்காக 30, 40 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கேஎல் ராகுல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி சஞ்சு சாம்சன் மட்டும் தான் 315 அடிச்சிருக்காரு நம்ம சிஎஸ்கேக்கு. 200, ஸ்ட்ரைக் ரேட் 167. ருத்ராஜும் ஃபார்முக்கு வந்துட்டார். 245 ரன்ஸ், 250 அடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, ஏன்னா சேஸ் பண்ணதே கம்மி தானே, 159. ஒரு 2 ஆல் அவுட் ஆகாமல் டெல்லி ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க. 75 ஆல் அவுட்டு ரீசெண்டாக ஆர்சிபிக்கு எதிராக. நீங்கள் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆல் அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ ருத்ராஜ் வாஸ் வெரி கீ. அதே மாதிரி சர்ஃப்ராஜ் 161 தான். பெரிய லட் டவுன்னா சிவம் டூபே தான். 150 ரன் தான் எடுத்தார், 140 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் ஓவர் டன், அவரோட ஒவ்வொரு ரன்னும் போனஸ். ஏன்னா அவர் பவுலர். 136 ரன் அடித்தார், 158 ஸ்ட்ரைக் ரேட்டில். கார்த்திக் சர்மா பிரமாதமான பார்ட்னர்ஷிப் வித் ருத்ராஜ். போன மேட்ச் ஜெயிச்சது சொல்கிறேன் நான். அவரும் ஒரு 50 அடிச்சார் இல்லையா. பிக் 6 ஹிட்டிங் பர்சனுங்க அவர். ராசில் தம்மாசில் பொல்லாட மாதிரி அடிப்பார் அவர். இந்தியாவிலே சொல்கிறேன், டொமஸ்டிக்கில் அவர் பேரே அவள் தான், சிக்ஸர் மன்னன். அண்ட் பிரேவிஸ் பிக் லெட் டவுன் தான். பட் எனிவே 4 மேட்ச் தான் விளையாண்டிருக்காரு இது வரைக்கும். 64 ரன் தான் எடுத்திருக்காரு, 120 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. அண்ட் பிரேவிஸ் கண்டிப்பாக நீட்ஸ் ரன்ஸ். பிரேவிஸ் அண்ட் சிவம் டுபே கண்டிப்பாக ரன் தேவை. உர்வில் பட்டேல் இஸ் அ வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆயுஷ் மாத்ரே. ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இன்ஜுரி ஆயிடுச்சு இல்லையா. உர்வில் பட்டேல் போன மேட்ச்லேயே 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சார். அண்ட் ருத்ராஜ் ஆர் சஞ்சு சாம்சன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் 16 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக நிற்கணும். அப்போ தான் நீங்கள் மற்ற எண்ட்லேருந்து அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். ஆங்கர், ஷீட் ஆங்கர் ரோல் தே ஹேவ் டு டூ. அண்ட் பிரேவிஸ் டூபே நம்மளால சொன்ன மாதிரி ஷீட் ஆங்கர் ரோலில் எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட இன்ஸ்டிங் வந்துடும் வெளில, டக்குன்னு அடிக்க போய் அவுட் ஆகிடுவாங்க. மேபி 6 கனெக்ட் ஆகும், எனிதிங் கேன் ஹேப்பன். பட் யூ கேன் ரிலை. பிரசாந்த் வீர் அவர் ஒரு பெரிய அசட். அவர் வித் பேட் அண்ட் பால் ஆல்சோ, அலாங் வித் அன்ஷுல் கம்போஜ். அண்ட் பிரசாந்த் வீர் வந்து பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவார். பாப்பா ருத்ராஜ் அவர் போலிங் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாருன்னு. டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஜாக்கிரதை, கேர்ஃபால். எஸ், போன மேட்ச் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாண்டாரு, ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச்சை. அது மட்டும் இல்லை, 3 விக்கெட் எடுத்துட்டார். யார் அவுட் பண்ணார்? யாராலுமே அவுட் பண்ண முடியாத ஜஸ்வால், ரயான் பராக், ஜடேஜா, இந்த 3 விக்கெட் அவர் தான் எடுத்தார். ஸோ எக்ஸ்பென்சிவ் 10 ரன்ஸ் எக்கனாமி ரேட்டு. பட் 3 for 40 விக்கெட்டை எடுத்தார்ல, அதை தான் சேஸ் பண்ணாங்க அவங்க. அண்ட் நிஷாங்கா கூட அதில் ஸ்கோர் பண்ணார். மிச்சல் ஸ்டார்க்கை விளையாடினோம், கேஎல் ராகுலை ஸ்டாப் பண்ணணும். இது 2 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கணும்னா. டெல்லி கேபிட்டல் போலிங் வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எக்ஸப்ட் மிச்சல் ஸ்டார்க். ஏன்னா அவங்க லீடிங் விக்கெட் டேக்கர் அக்ஷர் பட்டேல் தான். 8 விக்கெட். இவ்வளோ 9 மேட்ச்சில் 8 விக்கெட் தான். எக்கனாமி ரேட் ஆஃப் 8.53. குல்தீப் யாதவ் சைனா மேன் 7 விக்கெட் தான். அவரோட ஸ்டாண்டர்டு கம்மி தான். எக்கனாமி ரேட் ஃபார் 10.25. அதே மாதிரி ஃபாஸ்ட் போலிங் வந்தீங்கன்னா நிகிடி இன்ஜுரின்னு நினைக்கிறேன். நடராஜன் தான் ஹையஸ்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு ஃபாஸ்ட் 5 விக்கெட்டு. எக்கனாமி ரேட் ஆஃப் 10.83. அண்ட் முகேஷ் குமார் அவர் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 11 எக்கனாமி ரேட்டு. அதான் சொன்னேன், இந்த பவுலரில் ஒரு காலமும் இந்த சிஎஸ்கே பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண முடியாது. இஃபட்டால் யாராவது இன்ரோடு ட்ரபிள் பண்ண முடியும், அது மிச்சல் ஸ்டார்க் தான். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரவுண்ட் த விக்கெட், வைட் ஆஃப் த ஆங்கிள்லேருந்து பாலை உள்ளே கொண்டு வருவார், திடீர்னு வெளில எடுத்துன்னு போவார்.
இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கானு தடுமாறுவாங்க. ஸ்பீடு வேறு இருக்குது. ஸோ அவர் தான் மெயின் த்ரெட் என்ன கேட்டிங்கன்னா. பேட்ஸ்மேன் அவரை பார்த்து விக்கெட் விழாமல் 4 ஓவர் பும்ரா எப்படி அமைதியாக வச்சுருக்காங்க. 3 விக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் 9 மேட்ச்சில். அந்த மாதிரி விளையாடணும். ஸோ கேல் ஜெமிசன் இருக்காரே சார் இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி சின்ன பையன் 15 வயசு பையன் அவர் அவுட் பண்ணிட்டு குதிச்சுட்டு இருந்தார் கேல் ஜெமிசன். நம்ம சூரியவன்ஷி அவுட் பண்ணிவிட்டு அண்ட் 2 விக்கெட் எடுத்தார். இது வரைக்கும் எத்தனை மேட்ச் விளையாடுறது தெரில. எக்கனாமி ரேட் அவருக்கு 12.85. இதுக்கே இந்த ஜம்ப்பு பாருங்கள் கேல் ஜெமிசன். எனிவே பிச்சை பற்றி சொல்லு. பிச் எஸ் பேட் ஃபஸ்ட்டு பிச்சு. எனிவே சிஎஸ்கேக்கு வந்து பேட் ஃபஸ்ட்டு பெட்டர். ஏன்னா அவங்க 200+ எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி இந்த பிச்சு அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஃபாஸ்ட் பவுலர் ஹெல்ப் பண்ணும். இனிஷியலி மாய்ச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெரி ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு. லேசாக கேப்பில் அடித்தாலே போதும் 4 போயிடும். ஸ்மால் பவுண்ட்ரி, ஸ்கொயர் பவுண்ட்ரிலாம் 60 மீட்டர் 62 மீட்டர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த டெல்லி பிச்சில் வந்து ஹோம் கிரவுண்டு ஃபார் அக்சர் பட்டேல். டெல்லி கேபிட்டல் வந்து மும்பை இந்தியன்ஸில் ஜெயித்தாங்க. ஆமாம், மும்பை இந்தியன் எல்லோரும் ஜெயிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜிடி கிட்ட தோத்தாங்க. டெல்லியில் நடந்த மேட்சை மட்டும் சொல்கிறேன் நான், டிசியோட பர்ஃபார்மன்ஸை. தி லாஸ்ட் டு குஜராத் டைட்டன்ஸ். பஞ்சாப் கிங்கிட்டும் தோத்தாங்க, ஆர்சிபிட்டையும் தோத்தாங்க. ஆர்சிபி கிட்ட தான் 75 ஆல் அவுட் ஆகுங்க. 8 ரன்ல 6 பேர் அவுட்டு. ஆமாம். அண்ட் அதில் பூவி அண்ட் ஹேசல்வுட் 7 விக்கெட் எடுத்தாங்க. அதான் நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கில் மாய்ச்சர் இருக்கும். ஃபாஸ்ட் பால் பூவி ஹேசல்வுட் ஃபாஸ்ட் பாலர் ஆர்சிபிக்கு எடுத்தாங்க. இப்போ இந்த மிச்சல் ஸ்டார்க்கிட்ட நீங்கள் ஜாகிரதையாக விளையாடணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இங்கே. பார்ப்போம். நான் சொன்னபடி கேஎல் ராகுலில் குவைட்டாகவும் மிச்சல் ஸ்டார்க்கு குவைட்டாக வச்சா சிஎஸ்கே வின்னு, இல்லைன்னா எனிபடிஸ் கேம். அப்படி தான் சொல்லணும். ரைட். இன்னும் நிறையா இருக்குது போலிங். சிஎஸ்கே போலிங் பற்றி அப்புறம் எடுத்துன்னு வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் லெவலில் எழுதுங்க. பொறுமை பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.